ஆயால் 18th மார்ச்சோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னா, மேகமலை வைல்ட் லைஃப் சேங்சுரி வந்து நியூஸில் வந்திருக்கு. ஏன் நியூஸில் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தோம்னா, ஜூவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த அமைப்பு ஒரு 9 புதிய உயிரினத்தை வந்து பார்த்தோம்னா இந்த மேகமலை வைல்ட் லைஃப் சேங்சுரியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா இந்த மேகமலை வைல்ட் லைஃப் சேங்சுரி நியூஸில் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜூவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு என்னென்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம மேகமலை வைல்ட் லைஃப் சேங்சுரிக்கு வரலாம். ஸோ ஜூவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்தோம்னா 1916 1916 வந்து உருவாக்குறாங்க. இவங்களோட வேலை என்னென்னா சர்வே எடுக்கணும். இதெல்லாம் ஃபானல் சர்வே, இங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகள்லாம் வந்து பார்த்தோம்னா சர்வே எடுக்கிறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தா புதிய வனவிலங்கை வந்து கண்டுபிடிக்கிறது. அதுக்கடுத்து இந்த வனவிலங்குகளை பற்றி இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி மக்களுக்கு வந்து கொடுக்குறது, ரிப்போர்ட்டாக வந்து கொடுக்குறது. இதுதான் வந்து பார்த்தோம்னா ஜூவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது எங்கே ஹெட் குவார்ட்டரில் இருக்குதுன்னா கல்கத்தா. ஓகேங்களா, இது வந்து கல்கத்தாவில் வந்து ஹெட் குவார்ட்டராக வந்து இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர் டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே இந்த ஹெட் குவார்ட்டரை பற்றி கேட்டிருக்காங்க. நான் வச்சுக்கோங்க 1906 உருவாக்குது. ஸோ வனவிலங்கை பற்றி இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஆர்கனைசேஷன் ஜூவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இவங்க வந்து பார்த்தோம்னா இந்த மேகமலையில் ஒரு 9 புதிய உயிரினத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் நியூஸு. நம்ம மேகமலையை பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ மேகமலை வைல்ட் லைஃப் சேங்சுரி இது எங்கே இருக்குது? இது பார்த்து மேகமலை வைல்ட் லைஃப் சேங்சுரி, மேகமலை வனவிலங்கு சரணாலயம். இது வந்து பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் இருக்குது. ஸோ மதுரையிலையும் பார்த்தோம்னா சிறிது வந்து இருக்குது. ஸோ இது மதுரை மற்றும் தேனி மாவட்டத்தில் இந்த மேகமலை இருக்குது. அடுத்து வந்து இது வந்து 2009 வந்து பார்த்தோம்னா வைல்ட் லைஃப் சேங்சுரியாக வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இது மொத்தமாக 636 கிலோமீட்டர்ஸ் வந்து இதோட பரப்பளவு இருக்குது. இதுதான் மேகமலை வைல்ட் லைஃப் சேங்சுரி. ஸோ அடுத்து வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் எவ்வளோ வைல்ட் லைஃப் சேங்சுரி இருக்குது, எவ்வளோ நேஷ்னல் பார்க் இருக்குது, பேர்ட் சேங்சுரி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நேஷ்னல் பார்க்கை பொறுத்தவரைக்கும் 5 தான் தமிழ்நாட்டில். தேசிய பூங்கா பொறுத்த வரைக்கும் 5, வைல்ட் லைஃப் சேங்சுரி ஓகேங்களா, வைல்ட் லைஃப் சேங்சுரியை பொறுத்த வரைக்கும் 15 இருக்குது. ஓகேங்களா, பேர்ட் சேங்சுரி பறவைகள் சரணாலயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 15 இருக்குது. ஸோ இதில் வந்து 15 இருக்கிறதுனால அதிகமாக கேட்க வாய்ப்பு கம்மி. ஆனால் இந்த 5 வந்து அதிகமாக கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோவிங், எந்த நேஷ்னல் பார்க் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படி ஒரு கொஷின் கேட்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு நேஷ்னல் பார்க்கை பற்றி உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ அதனால் இந்த 5 நேஷ்னல் பார்க்கே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 5 தேசிய பூங்கா பார்க்கும்போது முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம்னா முதுமலை நேஷ்னல் பார்க். ஸோ இது வந்து பார்த்தா நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. முதுமலை நேஷ்னல் பார்க் இங்கே இருக்குது. ஓகேங்களா, தெரியுதுங்களா, இங்கே இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா முக்குர்த்தி நேஷ்னல் பார்க். ஸோ அது கீழே இருக்குது. இதில் வந்து முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், முக்குர்த்தி நேஷ்னல் பார்க்கில் இந்த நீலகிரி வரையாடு சொல்லுவாங்க, நீலகிரி தார், இந்த நேஷ்னல் பார்க்கில் காணப்படும். எக்ஸாம்பிள் வந்து கேட்கலாம், எந்த நேஷ்னல் பார்க்கில் நீலகிரி தார் வந்து காணப்படும், அந்த ஆடு வந்து காணப்படும்னு கேட்கலாம். ஸோ முக்குர்த்தி நேஷ்னல் பார்க் இது வந்து பார்த்தோம்னா நீலகிரி பயோஸ்பியரோட ஒரு அங்கம். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் ஒரு நீலகிரி பயோஸ்பியரோட ஒரு அங்கமாக இருக்கும். தோடா ட்ரைப், ஓகேங்களா, அந்த தோடா ட்ரைபல் பழங்குடி மக்கள் இந்த முக்குர்த்தி நேஷ்னல் பார்க் தான் இருக்காங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். மூணாவது நம்ம பார்க்க போகிறது பார்த்தா இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க். இது எங்கே இருக்குன்னா ஆனைமலை. ஸோ இங்கே இருக்குது ஆனைமலை இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க். ஓகே, நாலாவது வந்து பார்த்தோம்னா கிண்டி நேஷ்னல் பார்க். ஓகேவா, இது முழுக்க சென்னை சிட்டியில் அமைஞ்சிருக்கு, கிண்டியில். இதில் வந்து பார்த்தோம்னா பிளாக் பக் அந்த ஸ்பீசிஸ் வந்து இதில் ஃப்ளாக்ஸிக் ஸ்பீசிஸாக இருக்குது. அடுத்து 5வது வந்து பார்த்தோம்னா கல்ஃப் ஆஃப் மன்னார். ஸோ இந்தியாவோட இந்தியாவோட ஃபஸ்ட்டு மெரைன் நேஷ்னல் பார்க்கும் இது தான். ஓகேங்களா, ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார் இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த மன்னார் வரைகுடா அங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதை ஞாபகம் வச்சுப்போம். இதில் முக்கியமானது பார்த்தோம்னா துகாங், அந்த கடல் பசு வந்து இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரில் காணப்படுது. ஸோ இந்த 5 நீங்கள் படித்து வச்சிங்க, எக்ஸாமில் முக்கியம். இது தாண்டி அந்த 15 வைல்ட் லைஃப் சேங்சுரி ஒரு வாட்டி பார்த்து வச்சுங்க, இதை எக்ஸாமில் கேட்பாங்க. நம்ம அடுத்த நியூஸ் போகலாம். அடுத்த நியூஸ் வந்து பார்த்தோம்னா கோக்னட் ப்ரொமோஷன் ஸ்கீம். ஓகேவா, இப்போது 2026-27 பட்ஜெட்டில் வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த கோக்னட் ப்ரொமோஷன் ஸ்கீம் வந்து உருவாக்கியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த தேங்காயை வந்து பார்த்தோம்னா உற்பத்தியை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் நாடு அளவில்ன்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க. இது மூலமாக வந்து பார்த்தோம்னா இந்த தேங்காய் தோட்டத்தெல்லாம் வந்து பார்த்தா மறு உருவாக்கம் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த தேங்காய் தோட்டம்லாம் வந்து பார்த்தோம்னா பழைய மரங்கள்லாம் இருக்குல்ல, அந்த பழைய பட்டு போன மரங்கள், காய்க்காத மரங்கள்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு
ஹை ஈல்டிங் அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய நிறைய காய் காய்க்கக்கூடிய மரங்களை நம்ம நடணும் அப்படின்றது தான் இதோட நோக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்கரை பகுதி கோஸ்டல் பகுதியில் அதிகமான தேங்காய் மரங்களை நட்டு நம்ம அதிக மகசூல் பெறணுன்றது தான் இதோட நோக்கம், இந்த ஸ்கீமோட நோக்கம். ஸோ அடுத்து வேறு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, உலக அளவில் வந்து பார்த்தோம்னா இந்தியா தான் வந்து பார்த்தோம்னா அதிக தேங்காய் உற்பத்தி இந்தியாவை தான் பண்ணுறாங்க. ஓகே, அதிக தேங்காய் உற்பத்தி பண்ணுறது இந்தியா தான் 30%. ஓகேங்களா, 100 காயில் 30 காய் இந்தியா தான் உற்பத்தி பண்ணுறாங்க. 30% தேங்காய் வந்து இந்தியா தான் உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ இந்தியாவில் எந்த மாநிலம்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். கேரளா தான் அதிகமாக தேங்காய் உற்பத்தி பண்ணுறாங்க. கேரளா ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு 2வது, கர்நாடகா 3வது. ஓகேவா, இது ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்கீமு. இது மூலமாக வந்து பழைய நான் ப்ரொடக்டிவ் பதில் ஐஈல்டை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்தியா முழுக்க வந்து பார்த்தோம்னா 1 கோடி பேர் வந்து பார்த்தோம்னா 1 கோடி, ஓகேவா, 1 கோடி பேர் வந்து பார்த்தோம்னா இந்த தேங்காய் விவசாயத்தை பண்ணுறாங்க. ஒரு ஃபேமிலியாக பார்த்தோம்னா ஒட்டுமொத்த குடும்பமாக பார்த்தோம்னா 3 கோடி பேர் வந்து பார்த்தோம்னா இந்த தென்னை விவசாயத்தை நம்பி இருக்காங்க. ஓகேங்களா, அதனால் இந்த ஸ்கீம் வந்து ஒரு 3 கோடி மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு வரப்பிரசாதம் தான். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தோம்னா இன்னும் ஹை ஈல்டு வெரைட்டிஸை கொண்டு வந்து மாடர்னைஸ் பண்ணுறாங்க இந்த தேங்காய் உற்பத்தியில். ஸோ அடுத்து நம்ம ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்கீமை பற்றினா, ஒரு தேங்காய் மரம் வந்து எந்த டெம்பரேச்சர் எதில் வந்து எந்த மாதிரி இடத்துல விளையும், ஓகேங்களா, இது வந்து விளையன்றது தெரிஞ்சு வச்சுப்போம். தேங்காயை பொறுத்தவரைக்கும் இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இடையில தான் இந்த தேங்காய் மரம் வரும். ஓகே, இந்த தென்னை மரம் வரும். அது வந்து டிராபிக்கல் கிளைமேட் வேணும். ஓகேவா, இதுக்குள்ளே தான் வரும். டெம்பரேச்சரை பொறுத்தவரைக்கும் 20 to 32 டெம்பரேச்சர்ஸ் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தா ஆல்டிடியூடை பொறுத்தவரைக்கும் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 600 அடி, 0லேருந்து 600 மீட்டர் வரைக்கும். ஓகே, இந்த மீட்டருக்கு தான் வந்து பார்த்தோம்னா இந்த தேங்காய் மரங்கள் வரும். உயரமான மலைகளில் தேங்காய் மரம் வளராது. அடுத்து வந்து பார்த்தா மழையை பொறுத்த வரைக்கும் ஸோ 1000 to 2500 mm மழை வந்து தேவைப்படுது. சாயிலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அலுவியல் சாயில், ஓகேங்களா, கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த அலுவியல் சாயில், சாண்டி லூமி சாயில், லேட்டட் சாயிலில் இந்த தேங்காய் மரம் வளரும். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ கேரளா வந்து பார்த்தோம்னா கேரளம்னு பேரை மாற்றிட்டாங்கன்னு, அது கேபினெட் அப்ரூவ் பண்ணிச்சுன்னு. ஸோ இதே வந்து பிரிக்கலாம். ஓகேங்களா, ஒன்று வந்து கேரா ப்ளஸ் ஆலம். ஸோ கேரானா என்னென்னா கோகனட். ஸோ தேங்காயை தான் வந்து பார்த்தோம்னா கேரான்னு சொல்கிறாங்க. ஆலம்னா லேண்ட். அதனால தான் கேரளா வந்து பார்த்தோம்னா லேண்ட் ஆஃப் கோகனட் அப்படின்னு பேர் வந்து அந்த காலத்துலேருந்து இருக்குது. ஸோ அதனால தான் கேரளாவில் வந்து உற்பத்தி அதிகமாக இருக்குது. இதில் இருக்கிற எல்லா கண்டிஷனும் கேரளாவில் வந்து இருக்குது. ஓகேவா, இதுதான் நியூஸு. அடுத்து நம்ம போகலாம். அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து நகோயா புரோட்டோகால். ஸோ இந்தியா வந்து பார்த்தோம்னா இந்த நகோயா புரோட்டோகாலோட ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க சிபிடி அண்ட் கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி கிட்ட, அந்த செக்ரட்டரியேட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் தெரிஞ்சு வச்சுப்போம். ஸோ 1992 ஓகேங்களா, 1992 எர்த் சம்மிட்னு ஒரு சம்மிட் நடந்தது. ஓகேங்களா, எர்த் சம்மிட். ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடும் சேர்ந்து இந்த பூமியை வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய எப்படி நம்ம இன்னமும் சஸ்டைனபிளாக இன்னும் ஆரோக்கியமாக எப்படி பார்த்துக்கலான்றதுக்காக ஒரு சம்மிட் நடந்தது. எர்த் சம்மிட் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு 3 முக்கியமான ட்ரீட்டிஸ் வந்து சைன் பண்ணாங்க. ஒன்று வந்து தான் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் காம்பேக்ட் டெசர்டிஃபிகேஷன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா பாலைவனமாக மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் டெசர்டிஃபிகேஷன். ஓகேங்களா, 2வது யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஃப்ரேம்வொர்க் ஆன் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இந்த கிளைமேட் சேஞ்ச் ஓகேங்களா, அதனால் வரக்கூடிய ஆபத்துகளை வந்து எப்படி நம்ம தடுக்கலான்றதுக்காக ஒரு ஃப்ரேம் இருக்கும். 3வது வந்து பார்த்தோம்னா சிபிடி, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி. ஓகேங்களா, இதுதான் அந்த 3வது கன்வென்ஷன். ஸோ அந்த கன்வென்ஷனை கீழே 2 புரோட்டோக்கால் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா நகோயா புரோட்டோக்கால், இப்போ நம்ம படிக்கிறது. இன்னொன்று கார்டஜினா புரோட்டோக்கால். ஸோ இந்த நகோயா புரோட்டோக்கால் தான் இப்போ நியூஸில் வந்துருக்கு. ஸோ இது எப்படி உருவாச்சுன்னும் போது எர்த் சம்மிட் நடந்தது. எர்த் சம்மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான ட்ரீட்டிஸ் ஓகேங்களா சைன் பண்ணாங்க, உடன்படிக்கை சைன் பண்ணாங்க. ஒன்று வந்து டெசர்ட்டிஃபிகேஷன், நிலங்கள்லாம் பாலைவனமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள், அது ஒன்றும். கிளைமேட் சேஞ்ச், இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் மாறாமல் இருக்கிறதுக்கும் இந்த அளவுக்கு நம்ம குறைக்கலாம், அதோட இம்பாக்ட் குறைக்கலாம், அதுக்காக ஒன்றும். இங்கே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம பாதுகாக்கணுன்றதுக்காகவும் 3 ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. அந்த பயோடைவர்சிட்டி கீழே 2 புரோட்டோக்கால் இருக்குது. புரோட்டோக்கால்னால் அது வந்து நடைமுறைக்கு 2 புரோட்டோக்கால் இருக்குது.
ஒன்று வந்து பார்த்தோம்னா நகையோ புரோட்டோகால், இன்னொன்று கார்டஜெனா புரோட்டோகால். இப்போ நகையோ புரோட்டோகால்லாம் என்னென்னு பார்ப்போம். நகையோ புரோட்டோகால் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ரிப்போர்ட்டை ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்தியா வந்து இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நியூஸு. ஓகே, இந்த ரிப்போர்ட்டை யார் ரெடி பண்ணாங்கன்னா, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அவங்க கூட சேர்ந்து நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. என்ன ரிப்போர்ட்னா நகையோ ரிப்போர்ட். ஸோ இந்த நகையோ ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படி பார்க்கும்போது பெனிஃபிட் ஷேரிங். ஓகேங்களா, இது வந்து பார்த்தோம்னா ஃபேர் அண்ட் ஈக்குவேட்டபிள் பெனிஃபிட் ஷேரிங்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன அப்படின்னா என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் கிளியராக. ஸோ இந்த நகையோ புரோட்டோகால்லாம் என்ன அப்படி பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டியில் கிடைக்கக்கூடியதை வந்து பார்த்தோம்னா எல்லாருமே ஷேர் பண்ணணும். ஓகேங்களா, ஃபேர் அண்ட் ஈக்குவேட்டபிள் ஷேரிங். இந்த சொசைட்டியில் கிடைக்கக்கூடிய வளங்களை அனைவரும் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர்ஸில் நான் கிளியராக சொல்கிறேன் என்னென்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இயற்கையில் வந்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு உணவு கிடைக்குது, நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது, எல்லாமே கிடைக்குதா. ஸோ அது வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். அதை சொல்கிறது தான் வந்து பார்த்தோம்னா இந்த கன்வென்ஷன்னா பயோடைவர்சிட்டி. ஓகேங்களா, ஸோ அதில் ஒரு இது தான் வந்து பார்த்தா இந்த நகையோ புரோட்டோகால். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட ஊரில் வந்து பார்த்தோம்னா ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் வந்து பார்த்தோம்னா ஒரு காயத்தை வந்து குணப்படுத்துது, வேகமாக குணப்படுத்துது. இல்லை குறிப்பிட்ட உயிரினத்துலேருந்து பார்த்தோம்னா ஒரு எம்சைன் வருது. ஓகேங்களா, ஏதோ ஒரு சுரக்குது, அதுலேருந்து பார்த்தோம்னா ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா இது வந்து பார்த்தோம்னா அந்த ஊரில் இருக்குன்னா அது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நகையோ புரோட்டோகால். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு ஊர் இருக்குது, இந்த ஊரில் ஏதோ ஒரு ரிசோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒரு மரம் இருக்குது, இல்லை ஒரு இலை இருக்குது, ஏதோ ஒரு பட்டை இருக்குன்னா அது மூலமாக ஏதோ ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னா அது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், எல்லாருமே அதை பயன்படுத்தணும் சொல்கிறது தான் இந்த நகையோ புரோட்டோகால். அதே மாதிரி அந்த ஊரில் இருக்கிறத நம்ம எடுத்தோம்னா கடைசியில் அந்த ஊருக்கும் வந்து ஒரு பலன் போய் சேரணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊரில் ஏதோ ஒரு ஊர், இந்த ஊரில் ஏதோ ஒரு இலையோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுங்க. இதுதான் ட்ரெடிஷ்னல் நாலேஜ், காலங்காலமாக அவங்க வந்து பயன்படுத்தின்னு வராங்க. இதை வந்து பார்த்தோம்னா அவங்களோட பர்மிஷனோட எடுத்து அதில் ஒரு மாத்திரையோ இல்லை மருந்தோ இல்லை ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. அது உலக மக்களுக்கெல்லாம் யூஸ் ஆகணும். அப்படி யூஸ் ஆகும்போது அதில் வரக்கூடிய லாபமோ அதில் என்ன லாபம் கிடைக்குதோ அது இந்த மக்களுக்கே வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும். ஓகேங்களா, இதுதான் சொல்கிறது தான் இந்த நகையோ புரோட்டோகால். ஆஷஸ் ஃபஸ்ட்டு உள்ளே வந்து விடணும். ஓகேங்களா, அந்த இதெல்லாம் இலை அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறதுக்கு விடணும். பெனிஃபிட் ஷேரிங், அதில் கிடைக்கக்கூடிய பலனை வந்து பார்த்தோம்னா உலக மக்களுக்கும் கிடைக்கணும், அந்த உள்ளூர் மக்களுக்கும் கிடைக்கணும். இது சொல்கிறது தான் இந்த நகையோ புரோட்டோகால். இதில் வந்து தான் பார்த்தோம்னா இப்போது அந்த முதல் ரிப்போர்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நகையோ புரோட்டோகால்ன்றது கன்வென்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு புரோட்டோகால். ஓகேங்களா, இந்த கன்வென்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டின்றது வந்து பார்த்தோம்னா யூஎனில் உருவாச்சு, அந்த எர்த் சம்மிட்டில் உருவாச்சு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸ் இந்த நேச்சரில் கிடைக்கக்கூடியது இந்த உலக மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும். ஓகேங்களா, அதை தான் சொல்கிறாங்க இதில். ஓகே, இதுக்கான ரிப்போர்ட்டை வந்து இந்திய அரசாங்கம் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கொடுத்துருக்காங்க. இது எப்போ உருவாச்சுன்னா 2010 வந்து பார்த்தோம்னா இந்த புரோட்டோக்கால் உருவாகி 2016 வந்து பார்த்தா நடைமுறைக்கு வந்தது. இது ரெண்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த நேஷ்னல் ரிப்போர்ட் ஆன் நகையோ புரோட்டோக்கால் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் தான் வந்து பார்த்தோம்னா இதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிலிம்ஸ் பாயிண்டர். ஸோ பிலிம்ஸ் பாயிண்டரில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எம்எஸ் டோனி. ஓகேங்களா, எல்லாருக்கும் தெரியும் எம்எஸ் டோனி வந்து பார்த்தோம்னா பிமேப்போட பிராண்ட் அம்பாசிடராக அறிவிச்சிருக்காங்க. ஸோ எம்எஸ் டோனி வந்து பார்த்தா பிமேப்பில் இந்த பிராண்ட் அம்பாசிடராக அறிவிச்சிருக்காங்க. ஸோ யார் அறிவிச்சிருக்காங்கன்னா என்பிசிஐ. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பிமேப்னா என்ன பார்ப்போம். பிமேப்ன்றது 2016 உருவாக்கப்பட்ட ஒரு ஆப். ஓகேங்களா, பேமெண்ட் ஆப்பு. இது வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் பேமெண்ட்டை ஊக்கப்படுத்துவதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்குச்சு. டிஜிட்டல் பேமெண்ட்டை இன்னும் ஊக்கப்படுத்தினா நிறைய பேர் டிஜிட்டலாக பேமெண்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது பிமேப்பு. இந்த ஆப் வந்து பார்த்தோம்னா என்பிசிஐ நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இதுக்கு கீழே இருக்கக்கூடியது தான் இந்த ஆப்பு. ஸோ இதோட பிராண்ட் அம்பாசிடராக வந்து பார்த்தோம்னா எம்எஸ் டோனியை சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து வரக்கூடிய ஆட்லாம் வந்து பார்த்தா எம்எஸ் டோனி வருவார். ஓகே, இதுதான் நியூஸ் ப்ரிலிமினரி. அடுத்த பார்க்கும்போது மெயின்ஸ் பாயிண்டர். ஸோ இந்த மெயின்ஸ் பாயிண்டரில் ஸோ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கிறதுனால நம்ம எலெக்ஷன் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஏதாச்சும் ஒரு கொஷின் எலெக்ஷன்லேருந்து கேட்க அதிக வாய்ப்பு இருக்கிறதுன்றதுனால ஸோ நேற்று கிளாஸ்லேயே பார்த்தோம் எலெக்ஷன் கமிஷனோட வேலை என்ன, எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஒரே ஒரு ஸ்லைடில் வந்து பார்த்தோம்னா எல்லா விஷயமும் கொடுத்துருக்கோம் எலெக்ஷன் கமிஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது நேற்று கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரோல் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஷினே இது தான் கேட்பாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷனோட ரோல் என்ன,
ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், நியாயமான நேர்மையான ஒரு எலெக்ஷன் நடத்தணும்னா இவங்களோட பங்கு என்ன, எலெக்ஷன் கமிஷன் என்னெல்லாம் பண்ணுவாங்க இந்த முறை இந்த எலெக்ஷனை வந்து நியாயமாக நடத்த. இது கொஷினை கேட்கலாம். ஸோ இது நம்ம பார்ப்போம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். ஓகேங்களா, எலெக்ஷன் அறிவித்தோடனே இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ன்றது வந்துடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அதுக்கடுத்து வந்து பார்த்தா பர்மிஷன் கேட்டு தான் பிரச்சாரம் பண்ணணும். அந்த மாதிரி ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் சமமான ரூல்ஸ் வந்து கிடைக்கும். யாராச்சும் அதை மீறி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பெனால்ட்டி வந்து கொடுப்பாங்க, ஏதாச்சும் வந்து ஃபைன்லாம் போடுவாங்க. இது மூலமாக வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், எதிர்கட்சி ஆளுங்கட்சின்ற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு எலெக்ஷன் நடத்த வழிவகுக்குது. ரெண்டாவது டிசிப்ளினரி பவர். அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது. ஒன்று டிசிப்ளினரி பவர், ஏதான ஒரு கட்சி வந்து பார்த்தோம்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த கட்சியோட ரெக்கக்னேஷனே கேன்சல் பண்ணுற அளவுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர் இருக்குது. அந்த கட்சியை வந்து பார்த்தோம்னா டீரெக்கக்னேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா. மூணாவது கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ். ஸோ இங்கே வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் இன்டெகிரிட்டி, ஈக்குவாலிட்டி அந்த மாதிரி கூடிய பிரின்சிபலை வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து செயல்படுத்துறது மூலமாக எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா சமமான உரிமையும் யாருமே வந்து பார்த்தோம்னா தண்டிக்காமல் இருக்கணும். ஓகேங்களா, சமமான உரிமையை வந்து கொடுக்கறது மூலமாக ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை கொண்டு வர முடியும். டிரான்ஸ்பரண்ட் எலெக்ஷன் அண்ட் ஃபேர் கிரெடிபிள். ஓகேங்களா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எலெக்ஷன்ன்றது மக்களுக்கே வந்து பார்த்தா ஒரு நியாயமாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இவிஎம் மிஷின் பயன்படுத்தலாம், விவிபேட். ஓகேங்களா, அந்த ஓட்டர் வெரிஃபைபிள் ஆடிட் இருக்குல்ல, அதை வந்து பயன்படுத்துறது மூலமாக ஓட்டு போட்டவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து கரெக்டாக இவங்களுக்கு தான் போட்டிருக்கணும். ஸோ அதுக்கடுத்து இன்க்ளூசிவ் பார்ட்டிசிபேஷன். ஸோ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓட்டர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இங்கே இருக்கிற பெண்கள், ஆண்கள், வயதானவங்க எல்லாருமே வந்து ஓட்டு போட வைக்கணும். இது மூலமாக வந்து பார்த்தா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் ஓட்டு போடாமல் ஒட்டுமொத்த மக்களே வந்து பார்த்தோம்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் ஒரு இது. ஸ்டாக் ஹோல்டர் என்கேஜ்மெண்ட். இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்க போகுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரி, அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி, அடுத்து வந்து பார்த்தா எலெக்ஷன் நிறைய ஆஃபீஸர்ஸ், இவங்களெல்லாம் என்கேஜ் பண்ணி ஒரு சுமூகமான எலெக்ஷனை நடத்துறதுக்கு வழிவகுக்கும். ஓட்டர் அவேர்னஸ். இங்கே இருக்க ஓட்டர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தோம்னா நிறைய கேம்பெயின் அவேர்னஸ், குவிஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் நடத்துறது மூலமாக எல்லோரும் ஓட்டு வந்து செலுத்துங்க. இது மூலமாக வந்து அதிக பேர் வந்து ஓட்டர் டேர்ன் ஓவர் வரும். இது மூலமாக எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்கும். கண்ட்ரோல் ஓவர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒன்ஸ் எலெக்ஷன் அறிவிச்சாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஓகே யார் இருந்தாலும் அவங்களோட பவரெல்லாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு போகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை நடத்த முடியும். அப்சர்வர் அப்பாயின்மெண்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பெரிய அதிகாரிகள் ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அப்சர்வராக போகிறது மூலமாக எலெக்ஷனை ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடத்த முடியும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து வச்சு நீங்கள் மெயின்ஸில் வந்து அழகான ஒரு பாயிண்ட்ஸாக வந்து கொடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷனோட ரோல். இதெல்லாம் யூஸ் பண்ணுறது மூலமாக ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்த முடியும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்க்கும்போது கொஷின் ஆஃப் த டே. ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட டென்யூர் என்ன? ஓகேங்களா, ஸோ தலைமை தேர்தல் அதிகாரி இருக்காருல்ல, அவரோட பதவி காலம் என்ன? அவர் எந்த வயசுக்கும் பதவியில் இருக்க முடியும், இல்லை எத்தனை வருஷம் பதவியில் இருக்க முடியும்? இதுதான் கொஷின். ஆப்ஷன் ஏ வந்து 5 years ஆர் 60 years. ஆப்ஷன் பி வந்து 5 years ஆர் 65 years. ஆப்ஷன் சி வந்து 6 years ஆர் 65 years. ஆப்ஷன் டி வந்து 6 years ஆர் 62 years. ஸோ இதில் எது ஆன்சர்ஸ் நினைக்கிறீங்க? யூடியூப்பில் போஸ்ட் இருக்குது, அதில் நீங்கள் போல் பண்ணலாம். தேங்க்யூ.